Taste the Daily. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே பொங்கல் தொகுப்பை புறக்கணித்த கிராம மக்களை ரேஷன் கடை விற்பனையாளர் தொலைபேசியில் அழைத்து வாங்கச் சொல்லிய ஆடியோ வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. நிர்வாக திறனற்ற திமுக அரசு இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்காமல் தமிழக மக்களை ஏமாற்றியதால் பொங்கல் தொகுப்பை வாங்காமல் பொதுமக்களில் பலர் புறக்கணித்தனர். இந்நிலையில் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கட்டியாங்குப்பம் ரேஷன் கடையில் விற்பனையாளர் தொலைபேசியில் அழைத்து பொங்கல் தொகுப்பை வாங்கிச் செல்லுமாறு கிராம மக்களை அழைத்ததன் வீடியோ மற்றும் ஆடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளைக்கு கடை இருக்குமா இருக்காதா? நீ வாங்க. அதுதான் இப்ப இருக்குமா? இன்னும் 150 160 கார்டு இருக்கு. டவுன்ல நீங்க பிடிக்க மாட்டீங்களாமா? கடையில் தான் இருக்கா. யாராவது அந்த பக்கம் இருந்தா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் ஒருவர் தன் பணியில் முகாம் அலுவலக எழுத்தர் தலையீடு இருப்பதால் தனது வேலையை ராஜினாமா செய்வதாக உள்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. RS மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் அனுப்பியுள்ள கடிதத்தில், திருவாடானை உட்கோட்ட முகாம் அலுவலக எழுத்தர் தன்னிடம் கேட்காமல் காவலர்களுக்கு தன்னிச்சையாக அலுவலகங்களை நியமித்து தமது அதிகாரத்தில் தலையிட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தனது காவல் பணியை திறம்பட செயல்பட முடியவில்லை என்றும் அந்த கடிதத்தில் எழுதியுள்ளார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் உயர் அதிகாரிகளின் தேவையற்ற தலையீட்டால் காவல்துறையினர் பல்வேறு மன நெருக்கடிக்கு ஆளாகி தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கழக வளர்ச்சி பணி மற்றும் எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் விழா குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் எவரும் டங்ஸ்டன் ஆலையை எதிர்க்கவில்லை என்றும் நாயக்கர் பட்டியத்தில் கனிமம் எடுக்க ஆட்சேபனை இல்லை என திமுக கடிதம் வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.